ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன வேணுமோ அது மனசில் நினச்சிக்கிட்டே தானே இந்த விபூதியை தொட்டாய். கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இன்னும் 24 மணி நேரத்தில் உன் வீட்டில் உனக்கான நல்லதை இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுத்துட்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் முக்கியமாக நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு கஷ்டமோ அவசரமோன்னு போய் நின்னா உன் அவசரத்துக்காக அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. யாரும் எவராக இருந்தாலுமே அவங்கவுங்க வாழ்க்கைக்கு எது சரி எது சந்தோஷம்னு அவங்க குடும்பத்துக்காக தான் யோசிப்பாங்களே தவிர உனக்காக ஒரு அடியை கூட எடுத்து வைக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இதை நீயும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளாக அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சதும் செஞ்சதும் போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உனக்காக உன் ஆற்றலை செலவு செய். கொஞ்சம் உனக்காக உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர முயற்சி செய். நானும் என் அருளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்குறேன். வெற்றிங்கிறது அடுத்தவங்க கண்களால் அளக்கப்படக்கூடிய, அடுத்தவங்க கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திருப்திங்கிறது உன் மனசில் உனக்காக தோணுகிற, உன் கண்களால் உணரக்கூடிய, உனக்கு அமைதியும் நிறைவும் கிடைக்கக்கூடிய விஷயம். வெற்றியை வெளியில் தேடாத, உன் வாழ்க்கையில் தேடு. என் அருளால் நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைப்பேன் என் தங்கமே. நீ யாரை ரொம்ப நேசிச்சியோ அவங்க உன்னை விட்டு பிரியலாம், உனக்கு எதிராக துரோகம் செய்யலாம் அல்லது உன்னை ஏமாற்றலாம். இப்படி நீ நேசித்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்போது அந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வு ஆரம்பமாகுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா மனிதர்களையும் நான் உனக்கு பாடமாகவும் தான் அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க மூலமாக நீ வாழ்க்கையை கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவே பல சோதனைகளை உன் கண்ணு முன்னால் நான் காட்டிக்கிட்டே இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு கடன் கொடுத்தவர்களையும், நீ கடினமான நேரங்களில் தனியாக தவிக்கும் போது உன் கூட இருந்த ஆறுதல் சொன்னவர்களையும் ஒருபோதும் மறவாதே. உனக்கு நல்லது செஞ்சவங்களை நீயும் நன்றி உணர்வோட மதிக்க கற்றுக்கோ. அதுதான் இந்த முருகனுக்கு மிகவும் பிடிச்ச விஷயமா இருக்கும். உன் மனநிலை தான் உன் திறமையை உருவாக்கும். உன் திறமை தான் உன் உயரத்தை தீர்மானிக்கும். இந்த அப்பன் முருகனின் வேல் உன்னுடன் இருக்கும்போது உன் உயரத்துக்கு எல்லை கிடையாது. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். கஷ்டங்களை நீ வெளியில் சொல்லி வருத்தப்பட்டு அழுது புலம்பியதெல்லாம் போதும். உன் இஷ்டங்களை எல்லாம் உனக்கு நல்லதாக நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாள் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்த எல்லா விஷயங்களையும் தான் இப்போது உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த பற்றியா, இப்போ அந்த நிகழ்வே இல்லாமல் போயிடுச்சு. இதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உன் வாழ்வில் இருந்து நான் காணாமல் போக செய்கிறேன். நீ தேவையில்லாத அதையும் இதையும் நினச்சி குழம்பிக் கொள்ள வேண்டாம். எது வந்தாலும் நடக்கும்போது நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. வீண் கவலையோ குழப்பமோ உனக்கு வேண்டாம். நீ என் மேலே வச்சிருக்க உண்மையான நம்பிக்கைக்காகவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எதையும் சமாளிக்கக்கூடிய, எதையும் தைரியமாக கடந்து போகக்கூடிய துணிச்சலான பிள்ளையாக இரு. ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த நீ, ரொம்ப செயல்பட்டுக்கிட்டு இருந்த நீ, சுறுசுறுப்பாக இருந்த நீ இப்போது அமைதி ஆகிட்டதுக்கு காரணம் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாமல் ரொம்ப களைச்சி போயிட்டேன்னு எனக்கு புரியுது. உண்மையான சிரிப்பு உன் கண்களில் தெரியுது. வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிட்ட உனக்கு அனைத்து விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கிற எல்லா நினைவுகளுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வேகமாக ஓடி போகிறது முக்கியம் அல்ல, ஆட்டம் முடிகிற வரைக்கும் களத்தில் நிற்கிறது தான் முக்கியம். தைரியமாக உறுதியாயிரு. காலம் கண்டிப்பாக உனக்கானதாக மாறும். இந்த உலகத்தில் காசு முக்கியம், காசே தான் வாழ்க்கை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் காசுங்கிறது நீ மூச்சு விடக்கூடிய ஆக்சிஜன் போல. காசு நிச்சயம் உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உனக்கு அவதிப்படாத அளவுக்கு, உனக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தேவைப்படுது.
அதை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அப்புறமா மற்றவங்க சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் காசு தேவையில்லை, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மனிதாபிமானம் போதும், மனுஷத்தன்மை போதும், திறமை போதும்னு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காசை வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லாத்தையும் நீ செய்ய முடியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உனக்கான தேடலை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் உன் தேடலுக்கான முடிவாக நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். எல்லா விஷயமும் சுலபமாக கிடச்சிட்டா கஷ்டம் தெரியாமலே போய்விடும்னு தான் சில விஷயங்களை நீ கஷ்டப்பட்டு பெறுமாறு நான் செய்கிறேன். கஷ்டப்படும்போது நீ அதை நல்லபடியாக பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்குவதானே. அடுத்தவங்க உன் மதிப்பை புரிஞ்சிக்காம உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக கவலைப்படாதே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. உன் வாழ்க்கைக்கு நீதான் ராஜா, நீதான் ராணி. நிச்சயமா நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் நிச்சயம் இந்த அப்பன் முருகன் உன் கனவை நனவாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கடல் அளவுக்கு துன்பம் இருந்தாலும் கலங்காம என்ன மனசார நினச்சினா கண் இமைக்கும் நொடியில் நான் உன் கஷ்டத்தை சரி பண்ணி உன் கைகளில் ஒப்படைப்பேன். அடுத்தவங்க வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் முடிவெடுக்கும்படி நீ விட்டுடக்கூடாது. எல்லார்கிட்டையும் போய் ஆலோசனை கேளு, அறிவுரை கேளு. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவு தான் கடைசியாக சரியானதாக இருக்கணும். உன் வாழ்க்கைக்கான முடிவை எடுத்து ஆளும் ஆளாக, அதை எடுத்து செயல்படுத்தும் ஆளாக நீ இருக்கும்போது அது கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே இருக்கும் என் தங்கமே. என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த முருகனை நீ மனசில் நினச்சினா நான் எப்படியாவது யார் வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். என்னை வழிபடும் உனக்கான ஒழுக்கத்தையும் உனக்கான நல்வழிகளையும் காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முடியாததை முடிச்சு காட்டி அதிசயங்கள் பல நிகழ்த்தும் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறக்காதே. மன அமைதிங்கிறது மாற்றம் விரும்பாதவர்களை மாற்ற வைக்கக்கூடிய விஷயம். மன அமைதியை தானே நீ எதிர்பார்க்குற, மகிழ்ச்சியோட வாழணும் தானே நீ ஆசைப்படுற. அதற்காக உனக்கு தேவையான அத்தனை மாற்றங்களையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உண்மையான உறவுகளை நீ இழந்துடாம உன்னை நோக்கி நல்ல மனுஷங்க 4 பேர் இருக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் கூட நான் செய்வேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என் நிலைமையை நீ தான் சரி செய்யணும் முருகான்னு என்னை அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் கூப்பிடும் மனிதர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துட்றேன். எப்போதுமே நீ அடுத்தவங்களுக்கு அளவில்லாமல் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா அவங்க நீ செய்கிற உதவிங்கிறதையே மறந்துட்டு உன்கிட்ட இருந்து இன்னும் உரிமையாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்து நடந்துக்கோ. ரொம்ப உதவி செய்ய போய் உன்னை நீ இழந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் என் அருளால் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்க போகிறேன். வளர்ச்சிங்கிறது சுகத்திலிருந்து வருவதல்ல, சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் போது தான் அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி உருவாகும். நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி உன்னை வலிமையாக்கி புத்திசாலியாக்கி உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துட்டேன். எப்போதும் எல்லா இடத்திலும் நான் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்காத. சில நேரங்களில் மற்றவங்க பேசுகிறத அமைதியாக கேட்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. அப்போது தான் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் அவர்களின் உணர்வுகளையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அவ்வப்போது தேவையற்ற விஷயங்களை கொஞ்சம் மறக்கவும் தயாராக இரு. நஞ்சு கலந்த நெஞ்சங்களை கடந்து செல்வதற்கு மறதிதான் அவசியம். எல்லாரும் செஞ்சதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். தேவையில்லாத விஷயங்களை மறந்து கடந்து வர பழகு. சில பேர் உன்கிட்ட ரொம்ப நாளாக நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக பழக்கம் நல்லா இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு வேறு யாருடையாவது பழக்கம் வந்துடுச்சு, முக்கியமானவங்க யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தேவைக்காக உறவுகளை விட்டு மனிதர்களை மற்றவங்களை தேடி போகிற மனிதர்களை நீ ஒருபோதும் உன் கூட வச்சுக்காத. அவங்களுடைய குணத்தையும் அவங்களுடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க உன் கூட கடைசி காலம் வரைக்கும் இருக்கிறவங்கள மட்டும்
நட்பாகவும் உறவுகளாகவும் வச்சுக்கோ. யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னா அங்கே நின்று அழுகக்கூடாது. விழுந்த இடத்திலிருந்து நீயே உன்னை தூக்கி நிறுத்திக்கணும். உன்னை இகழ்ந்தவர்கள் கண்டிப்பாக உன் பேரை மரியாதையோடு சொல்லி கூப்பிடும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன்னு சொல்லமே. ஆணி நேராக இருந்துச்சுன்னா முதல்ல அதைத்தான் வேகமாக அடிப்பாங்க. அதே போல தான் நேர்மையாக இருக்கும் மனிதர்களை தான் இந்த உலகம் அதிகமாக போட்டு அடிக்கும். அவங்கள தான் சுலபமாக ஏமாற்றும், கஷ்டப்படுத்தும். ஏன்னா அவங்க அதிகமாக பதில் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, இல்லாட்டி அழுகுவாங்க. அதனால் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது சரிதான். அதே நேரத்தில் திரும்ப பதிலடி கொடுக்கவும் தயங்காதே. யார் உன்னை என்ன பேசினாலும் அவர்களுக்கு வார்த்தைகளை பதிலடி கொடுக்காம வாழ்க்கையில் ஜெயிச்சு பதிலடி கொடு. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பல மனிதர்கள் பல்வேறு விதத்தில் உன் நன்மைக்காகவே உன்னை பார்க்குறாங்க. சில பேர் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, சில பேர் பாடமாகவே வந்து நிற்கிறாங்க. யாரை சந்தித்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. உன் வலிகளும் வேதனைகளும் மாறி உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். உன்னால் முடியாதுன்னு பல பேர் சொன்னதுனால தானே இப்போது நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. அடுத்தவங்க என்ன எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாலும் அதை உனக்கு சாதகமாக நேர்மறையாக மாற்றிக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவங்கக்கிட்ட இவ்வளோதான் பழகணும், அவங்கக்கிட்ட பழகக்கூடாதுன்னு உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு வாழ பழகு. எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைச்சிடாதே. உன் எல்லைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெற்றியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நதி வத்தி போகணும்னு மீன் நினைக்காது, மரம் பட்டு போயிடணும், மரம் காஞ்சு போகணுன்னு அந்த மரத்தில் இருக்க பறவைகள் நினைக்காது. தன்னை வாழ வைப்பவர்களை அழிக்க நினைக்காத இந்த உலகத்தில் இருக்க ஜீவராசிகளுக்கு மத்தியில் மனிதன் மட்டும் தன்னை யாராவது வாழ வைக்கிறாங்கன்னா, தனக்கு யாராவது உதவி செஞ்சால் அவங்க அழிஞ்சு போயிடணும், நம்ம அவங்கள விட முன்னுக்கு வந்துடணும்னு நினைக்கக்கூடியவனாக இருக்கான். இப்படி வித்தியாசமான மனம் கொண்ட மனிதர்களுக்குள் நல்ல பிள்ளையாய் வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன்.